இதில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதில். ஏன்னா ஃபுல் காஸ்டியூம்னு போட்டால் யாரும் பார்க்குறதில்ல. வந்து காலில் பிடிச்சி இழுத்துருவாங்க, கை பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்புறமா கல் அடிப்பாங்க, கல் மண் எல்லாம் தூவாங்க. ஃபேமிலி யாரும் என்கிட்ட பேசுறதில்லை. ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டதுனால வீடியோஸ் எல்லாம் நிறைய போயிடுச்சு. அதனால் யாருமே எனக்கு பேசுறது, நாங்களும் பேசுறதை விட்டுட்டோம். இந்த நைட்டில் நான் ப்ரோக்ராம் பண்ணுறது, மார்னிங் தான் வீட்டுக்கு போவேன். நைட்டில் இவளுக்கு யார் வேலை கொடுப்பாங்க, என்ன வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு தப்பாலாம் பேசியிருக்காங்க இதை பற்றி. இதுக்கு நம்ம பொண்ணுங்களை வரங்களை பார்க்குறவங்க என்ன எல்லாம் கழட்டிட்டு ஆடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சினிமாவில் ஆடினா எல்லாம் வாய் திறந்து பார்க்குறாங்க. தேவடியா வாழ்க்கை இதெல்லாம், எந்த தேவடியா ஆடுற பாரு, எவ்வளோ வேலைன்னு கேட்பாங்க. வந்து எவ்வளோ வேலை வரியான்னு கேட்பாங்க. அப்புறமா வந்து ஷால் எடுக்கிறது, பின்னாடி அடிச்சுட்டு ஓடிடுறது. ஒரு ரூலில் பேமெண்ட் பிரச்சனை பண்ணுவாங்க. ஒருத்தர் நல்லா இல்லைன்னா கூட ஒரு பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. டான்ஸ் கரெக்டாக இல்லைன்னா பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ட்டு எது பற்றியான டாபிக் அப்படின்னா, கிராம திருவிழாக்களில், கல்யாணத்தில் நைட் ஷோ ரெக்கார்டன்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸு, கான்ட்ரவர்சியான விஷயங்கள், நிறைய ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் இருக்கும். அதை பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்க மிஸ் ஜெனிஃபர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே மிஸ் ஜெனிஃபர், உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்லணுன்னா, நேம் ஜெனிஃபர். ராகவா டான்ஸ் அகாடமியில் ஒர்க் பண்ணுறேன். டான்ஸ் ஃபீல்டில் 7 இயர்ஸாக இருக்கிறேன். என்னோடய டான்ஸ் மாஸ்டர் எங்கள் அப்பா தான். வரும்போது அவ்வளோ கற்றுக்கல, வந்த பிறகு தான் எல்லா பற்றியும் தெரிஞ்சுக்கினேன். ஓகே. இதில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் வரணுன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. அப்புறம் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் இருக்குவாங்க பீரியட் டைம்ஸில். அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதில். ஏன்னா ஜனங்க வந்து எட்டி பார்க்குறதாகட்டும், அப்புறமா கிண்டல் பண்ணுவாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டேஜ்லேயும் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, யாராச்சும் ஒருத்தர் அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஊரில் நடந்திருக்கு. ஒரு ஊரில் சண்டைகள் ஆகிருக்குது. ரெக்கார்ட் டான்ஸ் ஆரம்பிக்கணும்னு, இந்த ரெக்கார்ட் டான்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் எப்போ முடிவு எடுத்தீங்க? நான் ஷூட்டிங் போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் எனக்கு பழக்கம் ஆகி தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜே என்னோடய ஸ்டேஜ் கிளாமர் ஸ்டேஜ் தான். அப்போது எனக்கு ஷூட்டிங் இருக்கிறதுனால காஸ்டியூம் அவ்வளோ தெரியல. கிளாமர் பண்ணுறது தப்பு, அதோட இது இருக்குதுன்னு தெரியல. போக போக தான் நிறைய இதாச்சு, வழிகள் இருக்குது அதில் பண்ணுறதுக்கும். ஏன்னா ஃபுல் காஸ்டியூம்னு போட்டால் யாரும் பார்க்குறதில்ல. வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, வேல்யூ இல்லை அவ்வளோ. ஃபுல் காஸ்டியூமுக்கு கிளாமர் பண்ணதான் இதில் வேல்யூ. ஓகே. நீங்கள் ஷூட்டிங்னா நீங்கள் சினிமாவில் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், கன்னடா சினிமாவில் பண்ணியிருக்கேன். ஓகே. நீங்கள் கன்னடாவில் இருக்கீங்க. கன்னடா நீங்கள் பேசிக்காக கன்னடா இல்லையா? கர்நாடகா. கர்நாடகாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தது காரணம்? இங்கே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டின்னு வந்தாங்க. இங்கே ஓகே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் இருக்குது. ஏன்னா அங்கே 6 மந்த் இருக்கும், இங்கே 6 மந்த் இருக்கும் ப்ரோக்ராம். அங்கே முடிஞ்ச பிறகு வீட்டில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு தான் இங்கே கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோக்ராம். அப்படியே பழகிட்டேன் இங்கே. அப்போது நீங்கள் ஷூட்டிங் போகணுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் கன்னடா இண்டஸ்ட்ரியில் தான்? கன்னடா இண்டஸ்ட்ரி. அதை விட்டுட்டு இதுக்கு வந்த பிறகு அது சுத்தமாக விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டீங்க அதை? இங்கே எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு எல்லாமே, அதனால இங்கே இருந்துட்டேன். ஓகே. நீங்கள் டான்ஸ்லாம் பண்ணுறீங்க இல்லையா? அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸ் மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த டான்ஸ் மூவ்ல எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி என்ன மூவ் உங்களுக்கு பிடிக்கும்? நம்மளுக்கு குத்து டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சரி. ஸ்பீடு ஆடுறது குத்து டான்ஸ் தான் பிடிக்கும். ஓகே. அதுலேயும் நான் ரொம்ப விரும்பி ஆடுவேன். டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப உயிர். ஓகே. ஸோ நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாமர் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கிளாமர் டான்ஸ் பண்ணும் போது ஆடியன்ஸ் வந்து ஸ்டேஜில் வந்து ட்ரெஸ்ஸு பிடிச்சி இழுக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறது, அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? அதான் ஸ்டேஜ்லேயே நம்ம எதுவுமே கத்த முடியாது. ஒரு வாட்டி அடிச்சுட்டு இருக்கோம், போயிருக்கோம், காலெல்லாம் பிடிச்சி இழுத்துருவாங்க, கை பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்புறமா கல் அடிப்பாங்க, கல் மண் எல்லாம் தூவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடந்துருக்குது. அது நம்ம பாஸ் யார் இருப்பாங்க அதில், நம்ம மாஸ்டரும் அவங்க அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. கல்லெல்லாம் எதுக்கு அடிக்கிறாங்க? அது ஒரு குடிச்சிருப்பாங்க இல்லையா, அதனால. இப்போ ஃபுல் காஸ்டியூமெல்லாம் போட்டுன்னு வந்தால், வெறும் ஃபுல் காஸ்டியூமே இருந்தால் கிளாமர் போட சொல்லி கீழே இருக்கிறவங்க கல்லடிப்பாங்க. அப்புறமா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நாம திருப்பி எதனா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு. அவங்க கல்லடிக்கிறதா விட்டு பின்னாடி வந்து சண்டை போடுறதா விட்டு அதை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அந்த டான்ஸ் ஆடும் போது அந்த இங்கே நம்ம சிஸ்டர்லாம் வந்து பணம்லாம் குத்துவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்க? இல்லை,
அதுக்கு ஹலோ இல்லை. ஹலோ ஹலோ பண்ண மாட்டேன். குத்துறதுக்கு ஹலோ இல்லை. ஹலோ லேடிஸ் வந்து குத்துனா அதுக்கு ஹலோ இருக்கு. பாய்ஸ் எல்லாம் வந்து டச் பண்ற மாதிரிலாம் ஹலோ இல்லை. அது போலீஸ் இருப்பாங்க, நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல யாரும் விட மாட்டாங்க. ஓகே ஓகே. ஆனால் நம்ம வீடியோலலாம் பார்க்குறோம் அந்த மாதிரிலாம். சில இடத்துல நடக்குது. எனக்கு லேடிஸ் தான் குத்திருக்காங்க, ஜென்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஓகே அது வீடியோஸ் எல்லாம் வருது. ஓகே. ஆனா ஒருத்தர் வாங்குறாங்க, கையில கொடுத்து வாங்குறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல அவ்வளோலாம் இல்லை அந்த மாதிரி. அந்த கிளாமர் நீங்கள் பண்ணுறீங்களே, அது நீங்கள் வந்து அது வாண்டடாக பண்ணுறது தானா, இல்லை ஆடியன்ஸ் கேட்குறதுனால நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை அது ஃபஸ்ட்டு நம்ம வாண்டடாக பண்ணுறது தான். ஏன்னா பேமெண்ட் அதில் தான் ஜாஸ்தி. வீட்டில் இருக்க எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கிறேன். அதனால கிளாமர் பண்ணுறது அது கண்டினியூஸாக அதே இதாகிடுச்சு எனக்கு. உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். ஃபேமிலின்னு எனக்கு அப்பா இல்லை, அம்மா தான் இருக்கிறாங்க. அவங்க தான் என்னோட உயிர், எல்லாமே அம்மா தான் என் லைஃப்பில். அவங்க தான் என் பேக் போன். நான் என்ன பண்ணாலும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி யாரும் என்கிட்ட பேசுறதில்லை. ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டதுனால வீடியோஸ் எல்லாம் நிறைய போயிடுச்சு. அதனால யாருமே எனக்கு பேசுறது, நாங்களும் பேசுறதை விட்டுட்டோம். அம்மா அவங்களுக்காக தானே நான் இந்த இதுக்கு வந்திருக்கேன். அம்மா அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. ஒரு வாட்டி அவங்களும் அழுவாங்க. ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். 6 மந்த்து 3 மந்த் ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸ் தான் அங்கே போக முடியும். பெங்களூருக்கு. எங்க கண்டினியூஸ் இருக்கிறதுனால ஒரு நாள் கேப் கிடைச்சா நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். சாப்பாட்டு டைமு கிடைக்காது, தூக்கம் இருக்காது. ட்ராவலிங்கு 400 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ட்ராவலிங் இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த ஃபீல்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த ஃபீல்டுக்கு வரவங்க பொண்ணுங்க 99% கஷ்டத்தில் இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகிருக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஃபீல்டுக்கு வருது. ஸ்டேஜில் மட்டும்தான் சிரிச்ச முகத்தோடு இருப்போம். ஸ்டேஜுக்கு இருந்தால் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பார்க்குறவங்களுக்கு ஓ இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் இந்த ஃபீல்டில் இருக்கிறது. நீங்கள் மேரிடா? ஆமாம். உங்களுக்கு குழந்தைங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஹஸ்பண்டு, உங்கள் ஃபேமிலி, உங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் நீங்கள் இதை ஆடுறதுல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? அதுவும் சில டைமில் சொல்லாத பண்ணப்போ சண்டையாக இருக்குது. அப்புறமா எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. எப்போ உங்கள் ஃபேமிலி தெரிஞ்சு தான் வந்தீங்களா? உங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் தெரிஞ்சு தான் அவரு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அப்போ அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த தொழிலுக்கு வரும்போது தெரிஞ்சு தான் வந்தீங்க? டான்ஸ் தான் தெரியும், டான்ஸ் ஆட போகிறேன்னு தான் தெரியும். இந்த மாதிரி கிளாமர் பண்ணுறோம்னால தெரியாது. தூரம் போகிறேன்னு தெரியும். கொஞ்சம் இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆன பிறகு, நிறைய வீடியோஸ் போன பிறகு எல்லா ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அப்போது ஊரில் இருக்கிறவங்களாம் இந்த நைட்டில் நான் ப்ரோக்ராம் பண்ணுறது, மார்னிங் தான் வீட்டுக்கு போவேன். நைட்டில் இவளுக்கு யார் வேலை கொடுப்பாங்க, என்ன வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு தப்பாலாம் பேசியிருக்காங்க இதை பற்றி. அதனால் யார்கிட்டையும் நான் பேசுறதில்ல. அப்படி பேசும்போது உங்களோட வலி இருக்குது, ரொம்ப வலி இருக்குது. ஆனால் இது பண்ண பிறகு தனியாக ஒரு ரூமில் நாங்கள் கத்தி அழுந்திருக்கேன், ரொம்ப அழுந்திருக்கேன். இதில் ப்ரோக்ராம் முடிச்சு காரில் உட்காரும்போது, இதில் ட்ராவல்ஸில் உட்காரும்போது ரொம்ப அழுந்திருக்கேன். ஏன்னா இதில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான கஷ்டம். ஃபேமிலியை விடணும், குழந்தைங்களை விட்டு இருக்கணும், எல்லாமே இதில் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே. இந்த தொழிலில் உங்களுக்கு வருமானம் இருக்குது, அவ்வளோ செலவு இருக்குது. வருமானம் ஏற்ற செலவு அது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? மேனேஜ் ஆகுது. மேனேஜ் கரெக்டாக ஆகுது. நல்ல வருமானம் இருக்குது, நல்ல பேர் இருக்குது. எனக்கு இந்த தொழிலில் நல்ல பேர் இருக்குது, நல்ல பேர் பண்ணியிருக்கேன். யாரும் அவ்வளோ பேட் பிஹேவ் பண்ணுறதில்ல. நல்ல அக்கான்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களோ அவ்வளோ ஃபாலோவர்ஸ் அக்கான்னு தான் சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தேன். இப்போது சினிமாவில் ஒரு கிளாமர் டான்ஸ் ஆடினா அது ஆர்ட்டுன்னு பார்க்குறாங்க. ஆமாம். ஆனால் ஸ்டேஜில் ஒரு ஃபங்க்ஷனில் விளையாடினா மட்டும் இது கிளாமர்னு தப்பாக பார்க்குறாங்க. அதை பற்றியான உங்களை பார்வை? அதுவும் அவங்க மைண்ட் செட் மாறிடுச்சு. ஏன்னா நார்மலாக இப்போ பார்க்குறவங்களுக்கு, நம்ம பொண்ணுங்களை வரங்களை பார்க்குறவங்க என்ன எல்லாம் கழட்டிட்டு ஆடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சினிமாவில் ஆடினா எல்லாம் வாய் திறந்து பார்க்குறாங்க. அதுதான். ஆனால் இதெல்லாம் மாறணும். இப்போ நம்மளுக்குன்னு ஒரு வேல்யூ தரணும். அதே மாதிரி தான் அவங்க ஸ்க்ரீனில் ஆடுறாங்க, நம்ம டைரக்டர் நேரில் ஆடுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதை தப்பாக கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால கெட்ட வார்த்தை, அப்புறம் கெட்ட சிம்பல் காட்டுறாங்க. அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசின ஏதாவது வார்த்தை சொல்ல முடியுமா? அந்த வார்த்தையை சொல்லுங்க, தெரியும் சொல்லுங்க. அதான் தேவடிய வாழ்க்கை, இதெல்லாம் தேவடைய எந்த தேவடைய ஆடுற பாரு, அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்குற மாதிரியே சொல்லுவாங்க. ஸ்டேஜ் கீழேயே கிண்டல் பண்ணுறது, ஃபக் சிம்பல் காட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ நார்மலாக நம்ம கஷ்டத்துக்காக தான் இதில் வரோம். அதெல்லாம் பேசும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதனால நாங்கள் சண்டையும் போட முடியாது. ஊரில் ஒருத்தர்கிட்ட சண்டை போனால் எல்லாரும் சண்டைக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணின்னு போயினே இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் மேடையில் ஆடுற போது
ஜெனிஃபர் வேற மாதிரி இருப்பாங்க. ஆமா ஸோ மேடை விட்டு இறங்கினா ஜெனிஃபர் வேற மாதிரி இருப்பாங்க. ஆமா அதுக்கு என்ன வித்தியாசம்? அங்க அந்த 3 ஹவர் தான் ப்ரோக்ராம் இருக்கும். 3 ஹவர்ல என்னோட ஆட்டிடியூட், டான்ஸ் ஆட்டிடியூட் ஆகட்டும், என்னோட ஸ்மைலிங் ஆகட்டும், எக்ஸ்பிரஷன் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். கீழே இறங்கின உடனே 3 ஹவர் ஆன உடனே ஃபுல் சைலண்ட். அங்க போனா ரவுடி ஸ்டேஜ்ல நம்மள இது பண்ண முடியாது. ஏன்னா டான்ஸ்னா உயிர் எனக்கு. அது நான் எங்க அப்பா ஸ்டார்டிங் ஸ்கூல் டைம்ல கற்றுக் கொடுத்தது. இது இருந்த பிறகு நானே தனியா கேட்டு கத்துக்கினது. நல்ல டான்ஸ் ஸ்பீட் டான்ஸர்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு எனக்கு இந்த ஃபீல்டுல. அதனால ஸ்டேஜ்ல மட்டும் யாரும் அடிச்சுக்க முடியாது. சரி, நீங்க இந்த டான்ஸரா ஆகிறத விட நீங்க டான்ஸ் கற்றுக் கொடுத்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகலாம் இல்லையா? அதுக்கு இன்னும் டைம் வேணும் இல்லையா? டைம் வேணும் அதுக்கு இன்னும். ஆனா இந்த ஃபீல்டு விட முடியாது. விடணும்னு நினைச்சாலும் விட முடியாது. நம்ம கால நிக்காத நம்ம. அதாவது கத்தி எத்தவன் கத்தியால் தான் சவான்ற மாதிரி. ஆமா நிஜமா. இப்போ ஒரு மாசம் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்கு வீட்டுக்கு எப்போ போவோம் எப்போ பார்ப்போம்னு இருக்கும். அங்க போய் 2 நாளைக்கு எப்போ ப்ரோக்ராம் வருவோம் எப்போ ஆடுவோம் தான் இருக்கும் மைண்ட்ல. டான்ஸை விட முடியாது, லாஸ்ட் வரைக்கும் விட முடியாது. இப்போ டான்ஸ் ஷோவே உங்களுக்கு இல்லை அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்போ ரொம்ப கஷ்டம் தானே. இப்போ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இதுல ப்ரோக்ராம் பண்ணும்போது அதுக்கு சரியாயிடும். ப்ரோக்ராம் இல்லாத போது ரொம்ப கஷ்டம் ஆகும். கடன் அது இது ஜாஸ்தி ஆகும். அப்புறமா எல்லாம் மறந்துடுவாங்க கொஞ்ச நாளைக்கு. திருப்பி ஸ்டார்ட் ஆனது எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஓகே, இப்போ நீங்க டான்ஸ் ஒரு சர்டைன் சீசன் மாதிரி தான். ஆமா, இந்த மாசம் ஆடி மாசத்துல இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம். அது இல்லாத டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க தமிழ்நாட்டுல இல்லாத போது பெங்களூர் போவேன். அங்கும் இல்லைன்னா மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன், மேக்கப் பண்ண போவேன். இல்லை ஈவெண்ட்ஸுக்கு போவேன். இந்த கல்யாணத்துல வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கறது அது ஃபர்ஸ்ட் அதான் பண்ணியிருந்தேன். வெல்கம் ட்ரிங்க் ரிசப்ஷன் மாதிரி. ஆனா நானே ஓனா பண்ணியிருந்தேன். அது கேர்ள்ஸ் வச்சுக்கு நானே ஓனா பண்ணியிருந்தேன். அது விட்ட பிறகுதான் இது எனக்கு ஷூட்டிங் எல்லாம் விட்ட பிறகு இது. கன்னடால ஆல்பம் சாங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். அங்க ஷூட்டிங் எதுக்கு விட்டேன்னா ஸ்டார்டிங் போனவொடனே கமிட்மெண்ட் தான் கேட்குறாங்க. கமிட்மெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால கமிட்மெண்ட் என்ன? அவங்க கூட இருக்கணும். யார் கூட? டைரக்டர் கூட. ஓகே, சினிமால. சினிமா ஃபீல்ட்ல அப்படி. அதனால நான் அதுல இருந்து விலகி வந்துட்டேன். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நான் சான்ஸ் கிடைச்ச எதுவும் இல்லாம கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஓகே, இப்போ நீங்க சினிமால அது கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ நீங்க இந்த டான்ஸ் ஆடுற இதுலயும் இருக்கும் இல்லையா? இருக்குது. இப்போ ஊருக்கு போனா ஊர் தலைவர் கேட்பாரு. ஆமா, அங்க எங்கன பெரிய மனுஷங்க எல்லாம் கேட்பான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம். ஆமா, கேட்பாங்க. எவ்வளவு வேலைன்னு கேட்பாங்க. எவ்வளவு வேலை வரியான்னு கேட்பாங்க. அதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் நிறுத்துக்கணும். ஏன்னா அவங்க வீட்லயே பொண்ணுங்க இருக்கிறாங்க, தங்கச்சிங்க இருக்கிறாங்க, அக்காங்க இருக்காங்க, அம்மாங்க இருக்கிறாங்க. நாங்களும் அதே மாதிரி தானே. அவங்க ஊருக்கு நம்ம நம்பி போறோம்னா நம்மளும் அவங்க ஃபேமிலியோட வச்சுதான் பார்க்கணும். வேற பிரிச்சு பார்க்க கூடாது. அது அப்படி பண்ண மாட்டாங்க. கிளாமர் ஆனவனே அவளை இது பாரு, மேலே பாரு, கீழே பாரு, இருப்ப பாரு, எப்படி இருக்கு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறமா ஷால் எடுக்கிறது, பின்னாடி அடிச்சுட்டு ஓடிடுறது, ரேகிங் பண்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்படி பண்ணும்போது நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? கோவம் வரும். அவங்கள அடிக்க முடியாது, என்ன பண்ண முடியாது. இப்போ ஊர்ல யாரும் பகைச்சிக்க முடியாது. நம்ம போயிட்டு நம்ம பாட்டு நம்ம முடிச்சுட்டு அவங்க சமாதானம் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம மாஸ்டர் இருக்கிறாங்களே, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. நம்ம அங்கேருந்து வந்துடுவோம். ஒரு வாட்டி பெரிய சண்டை ஆனப்போ போலீஸால கூப்பிட்டு பிரச்சனை எல்லாம் நிறையா இருக்குது அந்த மாதிரி. ஓகே, அப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி யாருன்னா அந்த மாதிரி கூப்பிட்டுருக்கோம்? அவ்வளோ ஃபோர்ஸ் எல்லாம் யாரும் பண்ணதில்லை. அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணப்போ போலீஸ்க்கு நம்ம கூட்டின்னு வந்தவங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவங்க அதை பார்த்துட்டு பேசுவாங்க. ஒரு வாட்டி அந்த வாட்டி வரலைன்னா விடாம நம்ம காரெல்லாம் நிற்க வச்சுன்னு இருக்கிறாங்க. ஒரு ஊர்ல டிராவல்ஸே முன்னாடி விடலை நம்மளது. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு ஊர்ல பேமெண்ட் பிரச்சனை பண்ணுவாங்க. ஒருத்தர் நல்லா இல்லைன்னா கூட ஒரு பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. டான்ஸ் கரெக்டாக இல்லைன்னா பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்போல்லாம் கஷ்டம். ஏன்னா ஒருத்தர் பண்ணுற தப்புக்கு யாருக்கும் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பேமெண்ட் பிரச்சனை இதில் ரொம்ப இருக்கு. சமுதாயத்தில் இந்த கவர்மெண்ட்ல நமக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும், நமக்குன்னு எதனா வச்சு பண்ணணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ தமிழ் வராது. தமிழ்நாட்டிலையும் இப்போ தான் நான் 7 இயர்ஸாக இருக்கிறேன். அப்பா பிறந்ததெல்லாம் சென்னை தான். ஆனால் இந்த பீரியட் டைமில் பேட் இருக்காது, துணியெல்லாம் கிழிச்சிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி செல்ஃபி கொடுக்கலன்னா இந்த கெட்ட வார்த்தை புண்டை, இவ என்ன பெரிய மயிர், பெரிய ஆளா இவ, வேற எல்லாம். ஒரு ஃப்ரெண்டு கூட எனக்கு இல்லை இன்ஸ்டாகிராம்ல. எல்லாமே அக்கான்னு சொன்னதை ரிப்ளை பண்ணுவேன். அதுல யாராவது அக்கான்னு சொல்லிட்டு திருப்பி தப்பா பேசுறாங்க, அவங்கள பிளாக் பண்ணிடுவேன்.
ஏன்னா இங்கே ஜெனிஃபர்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். அது தமிழ்நாட்டில் தான் எனக்கு இடம் வந்திருக்குது, பேர் வந்திருக்கு. அதனால தமிழ்நாட்டிலே இருந்து பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நிறைய பேர் நானும் கூட்டுன்னு வந்திருக்கேன். கூட்டுன்னு வந்து யாரும் என்கிட்ட பேசுறது இல்லை. அவங்க